பொன்னின்னு ஒரு பொண்ணு ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது, அங்க நீந்தி வந்த ஒரு பையன், அவ தோள்பட்டையில கைய வைக்கிறான். ஓங்கி அறைஞ்சுட்டா பொன்னி. அடி வாங்குன இந்த பையன், பொன்னிக்கு அத்தை பையன் தான். பொன்னி சின்ன வயசுல இருக்கும்போதே, அவளுக்கு தான் இவன்னு பேசி முடிவெடுக்கப்பட்ட பையன் தான். அப்புறம் ஏன் அறைஞ்சா? சக்தின்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு கண்ணே தெரியாது. அவன தவிர பொன்னிக்கு வேற எவனும் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அடிச்சுட்டா. அந்த அத்தை பையன் சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன். நெறைய சொத்துலாம் இருக்கு அவன்கிட்ட. ஆனா இந்த சக்திக்கு தங்குறதுக்கு வீடு கூட கிடையாது. கோயில்ல தான் இருப்பான். 4 சட்டை 2 வேட்டிய மூட்டையில முடிச்சு வச்சிருப்பான். அதுதான் மொத்த சொத்து. ஆனாலும் பொன்னிக்கு அவன தான் பிடிக்கும். அந்த அத்தை பையன் பொன்னிய பார்க்கறதுக்கு வீட்டுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வருவான். பொன்னி பார்க்கவே மாட்டா. பார்வையே இல்லாம சக்தி இருந்தாலும், அவன பார்த்துக்கிட்டே இருந்தா போதும்னு கோயிலுக்கு தான் வருவா. ஏன்னா சக்தி ரொம்ப அழகா பாடுவான். அந்த பாட்டுக்கு ராகத்த இந்த பொன்னி தன்னோட கொலுசுல இருந்தே குடுத்துக்கிட்டு இருப்பா. சக்தி நெனப்பான், ஒருவேள நம்ம ரசிகையா இருப்பாளோ அப்படின்னு. சக்தியோட எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சு காய வைப்பா. அப்ப நெனப்பான், குருவுக்கு தொண்டு செய்ற மாரி செய்றா போல இருக்குன்னு. இந்த சக்திக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அம்பாளுக்கு தினமும் மாலை போட்டுட்டு பாட்டு பாடுவான். அன்னைக்கு அந்த மாரி மாலை போடலான்னு வரும்போது, படி இடறி அந்த மாலை பொன்னியோட கழுத்துல விழுந்துடுது. அன்னைக்கு இவன் பாடும்போது பொன்னி ஆடுறா. ஒரு கொலுசு கழண்டு விழுந்துருது. அன்னைக்கு ராத்திரி அந்த கொலுச சக்தி கையில வச்சுக்கிட்டு, அவன் நெனப்புலயே உட்கார்ந்திருக்கான். அங்க பொன்னி, இவன் போட்ட மாலைய கையில புடிச்சுக்கிட்டு இவன் நெனப்புலயே அவ அங்க படுத்திருக்கா. திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. ஐய்யய்யோ! கொலுசு ஒண்ணு காணுமேன்னு ஓடி வரா. அப்ப சக்தி கேட்கிறான், "நீ யாரு எனக்கு?" அப்படின்னு. அவ சொல்றா, "அம்பாளுக்கு போட்ட மாலைய நீங்க என் கழுத்துல மாத்தி போட்டீங்க அப்படின்னா, நான் யாரு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் கையில இருந்த கொலுச அவ பாதத்த தொட்டு அந்த கால்ல மாட்டி விடுறான். அந்த திருகாணி கொலுச கெட்டியா புடிச்சுக்குது. அந்த கொலுசோட சத்தத்த அவன் மனசு கெட்டியா புடிச்சுக்குது. அந்த கொலுசுக்கும் அவன் மனசுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு. அவ பாதம் நடந்து வரும்போது கையில ஏதாவது எடுத்துட்டு வந்தா கூட, கையில இருக்கிறது என்னான்னு அவன் கால் கொலுசு சத்தத்த வச்சே அவன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு, அந்த கொலுசு இல்லாம, அந்த கொலுசு சத்தம் இல்லாம இவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. 3 நாளு பொன்னி இவன பார்க்க வரவே கிடையாது. இவன் 3 நாளும் சாப்பிடல, தூங்கல. அப்போ ஒருத்தன் வரான். கோயில் பூசாரி கிட்ட சொல்றான். "பொன்னிக்கு 3 நாளா உடம்பு சரியில்ல. மூலிகை இருந்தா குடுங்கன்னு" கேட்கறான். மூலிகைய வாங்கிட்டு அவன் போம்போது மாட்டு வண்டியில ஏறி போறான். இவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல. இவன் போய் மாட்டு வண்டிய கெட்டியா புடிச்சுக்கிட்டான். ஒரு நாய்க்குட்டி மாதிரி அந்த மாட்டு வண்டிய புடிச்சுக்கிட்டே பொன்னி வீட்டுக்கு போய் பாட்டு பாடுறான். நிக்கவே முடியாம படுக்கையில கிடந்த பொன்னி பாட்ட கேட்டதும் பறந்து வரான் அவன் கிட்டக்க. அவன் சொல்றான், "பொன்னி நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். உன் கொலுசு சத்தம் கேட்காம என்னால இருக்க முடியல" அப்படின்னு. அப்ப பொன்னியோட அம்மா பாத்துடுறாங்க. வந்து கேட்கறாங்க. யாருப்பா நீ? தோட்டத்து பக்கம் யாருக்கும் தெரியாம தன் காதலன் சக்திய பார்க்கறதுக்கு பொன்னி போறா. 3 நாள் கழிச்சு அவன பார்க்குறா. இவளுக்கு மனசு ஆறுதலா இருக்கு. ஆனா 3 நாள் கழிச்சும் அவனால பார்க்க முடியலையே! அவனுக்கு பார்வை இல்லையே! அவனுக்கு என்ன ஆறுதல்? அவனோட கைய முறையா இவ தொடுறா. அதுதானே ஆறுதல். ஆனா, அந்த ஆறுதல் 3 நொடி கூட நீடிக்கல. பொன்னியோட அம்மா அங்கருந்து வந்துட்டாங்க. இவ வேற கைய புடிச்சிட்டு இருக்கா, சமாளிக்கிறா. "அம்மா இந்த மாரி கைரேகை ஜோசியர்ம்மா" அப்படின்னு. எத்தன நாளைக்கு சமாளிக்க முடியும்? ஒரு நாள் இந்த விஷயமெல்லாம் பொன்னியோட அத்தை பையனுக்கு தெரிஞ்சு அவன் கோவப்பட்டு, சக்திய ஒரு இடத்துல உட்கார வச்சு, சுத்தி வைக்கோல் பரு வச்சு, நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பொன்னியோட அம்மா பொன்னிய போட்டு அடி அடின்னு அடிச்சு கதவெல்லாம் சாத்தி தாழ் போட்டுர்றா. அன்புக்குத்தான் அடைக்கும் தாழ் கிடையாதே! பொன்னி தாழ உடைச்சுட்டு கதவ உடைச்சுட்டு வெளியில வந்து சக்திய பார்க்குறா. சக்திக்கு கண்ணு தெரியல. நெருப்புக்குள்ள இருக்கான். இந்த பொன்னிக்கு சக்திய தவிர அந்த நெருப்பு கண்ணுக்கு தெரியல. காதல் கண்ண மறைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இங்க நெருப்ப மறைச்சிருச்சு. சக்திய காப்பாத்தி வேற ஒரு ஊருக்கு ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிட்டா. 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. பசி எடுக்குது. கோவில் பிரசாதத்த ஒருத்தர் எடுத்துட்டு வந்து தராரு. பொன்னி வாங்கிட்டா. ஆனா அத சாப்பிடலான்னு போறப்போ ஒரு பிச்சைக்காரன் எனக்கு தரீங்களான்னு கேட்கறான். பொன்னி அத குடுத்துட்டா. பசி தாங்க முடியலன்னு தண்ணி அள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்கா. சக்திக்கு மனசு கேட்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கண்ணு தெரியல. அதனால உன்ன காப்பாத்துறது கஷ்டமாயிடும் போல இருக்கு. நீ வசதியா வளர்ந்த பொண்ணு. வீட்டுக்கே போயிர்றியா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ சொல்றா, "சக்தி நீ நல்லா பாடுவ. மக்கள் முன்னாடி ஒரு மேடையில பாடுனா ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சிருக்கலாம். வயிறார சாப்பிட்டுருக்கலாம். ஆனா கடவுளுக்காக மட்டும் தான் பாடுவேன்னு பட்டினி கிடக்குறியே, அந்த பட்டினி உனக்கு எப்படி கஷ்டமா தெரியலையோ, அதே மாதிரி உனக்காக பட்டினி கிடக்கிறது எனக்கு கஷ்டமா தெரியாதுன்னு" பசியிலேயே அவ தூங்குறா. இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட 3 பேரு பொன்னி தூங்குறப்போ கடத்திட்டு போறாங்க. இவ சிக்னல் குடுக்குறா. கால் கொலுசாலயே சக்திக்கு. சக்தி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவனுங்க பொன்னியோட கை, கால்லாம் கட்டிட்டாங்க. ஆனாலும் கொலுசு சத்தத்த வச்சு ஃபாலோ பண்ணி இவன் வந்துட்டு இருக்கான். கொலுசு சத்தத்த வச்சு தான் இவன் வரான்னு தெரிஞ்சுக்கிட்ட அவிங்க கொலுச கழட்டுறாங்க. ஒரு கொலுச கழட்டும்போதே அவன் ஓங்கி அடிக்க வரான். அடி பொன்னியோட தலையில விழுந்துருது. இந்த ஒரு கொலுச கழட்டுனானுங்கல்ல, அத எடுத்துக்கிட்டு இவங்க ஓடுறாய்ங்க. அந்த சத்தத்த கேட்டுட்டு அவங்க பின்னாடி தான் இவன் ஃபாலோ பண்ணிட்டு போறான். பொன்னி போறா அப்படின்ட்டு. ஆனா பொன்னி இங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. பொன்னி ஊர்க்காரன் ஒருத்தன் வந்து பொன்னிய தூக்கிட்டு போயிடுறான்.
பொன்னி கட்டு போட்டு இந்த மாதிரி கட்டி கிடந்தா அப்படின்னு தெரிஞ்சதும் அத்தை பையன் என்ன நினைச்சிட்டான்னா இவ கற்பை இழந்திருப்பான்னு சொல்லி காரி துப்பிட்டு வேண்டான்ட்டு போயிடுறான். இந்த கண்ணு இருக்குல்ல, 20 வயசுல ஒரு பொண்ணை அழகா காட்சிப்படுத்தும். அதே கண்ணு அதே பொண்ணை 40 வயசுல அசிங்கமா காட்சிப்படுத்தும். இந்த கண்ணு ஏமாத்தும். காதல்ல ஏமாத்துறதே இருக்கக்கூடாதுன்னு தான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னே சொன்னாங்க. பொன்னி நினைக்கிறா, நல்ல வேளை கண்ணு இல்லாத சக்தியைத்தான் நம்ம காதலிச்சோன்னு. ஆனா விதி வேற ஒண்ணு நினைக்கும்ல. பொன்னிய 3 பேர் கடத்திட்டு போறாங்க. சக்திக்கு கண் பார்வை தெரியாததுனால அவனால காப்பாத்த முடியல. விதி 2 பேரையும் பிரிச்சிருச்சு. சக்திக்கு மனசு ரொம்ப கஷ்டம் இப்போ. ஏன்னா அவனுக்கு பொன்னிய தெரியும். அத விட்டா நல்லா பாடத் தெரியும். அவன் கடவுள் முன்னாடி போய் சோகமா பாடி அழுவுறான். விழிகளில் உலவிய ஒளிமகள் பிரிந்ததும், அதாவது இத்தன வருஷமும் நான் கண்ணு தெரியாம தான் இருந்தேன். என் கண்ணுக்குள்ளேயே அவ சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப அவ போனதுக்கப்புறம் எனக்கு இப்பதான் கண்ணே தெரியாத மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுவுறான். அத பார்த்த ஒரு பெரியவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் சக்தியோட கால்ல விழுந்து தொட்டு கும்புறாரு. ஏன்னா, அந்த பெரியவருக்கு சங்கீதம்னா என்னன்னு தெரியும். அத வச்சு நெறையா சம்பாரிச்சாரு. அவர் சொல்றாரு, "நான் சங்கீதத்தோட வாழ்ந்தேன். சக்தி நீ சங்கீதமாவே வாழ்ற. உன் கால்ல விழுறது எனக்கு ஒண்ணும் பெருசு கிடையாதுப்பா. இன்னையிலேருந்து உனக்கு யாரும் இல்லன்னு நெனைக்காத. நான் தான் உன் அப்பா. உனக்கு கண் பார்வை வர வைக்கிறேன்னு கண் பார்வை வர வச்சு, இதுக்கு மேல நீ பாடு. நீ பாடுற பாட்டு மூலியமா மக்கள் கூடுவாங்க. அதனால பொன்னி உன்ன தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு" சொல்றாரு. அவனும் ஓகேன்னு பாட ஆரம்பிக்கிறான். ஆனா, பெயர் வருது, புகழ் வருது, பணம் வருது. பொன்னி மட்டும் வரல. ஒரு நாள் இவன் பாடுறத நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணும்போது, தஞ்சாவூர்லேருந்து ஒரு தர்மகர்த்தா வராரு. அந்த தர்மகர்த்தா எனக்காக கடைசியா பாடுன்னு சொல்றாரு. அந்த தர்மகர்த்தா தான் பொன்னிய கல்யாணம் பண்ணவருன்றது இந்த சக்திக்கு தெரியாது. மேடையில பாட உட்காந்துருக்கான். வரிசையில பொன்னி உட்காந்துருக்கா. பொன்னிக்கு தெரிஞ்சிருச்சு சக்திக்கு கண் பார்வை வந்துருச்சுன்னு. சக்திக்கு தெரியாது பொன்னிய. ஏன்னா பார்த்தது கிடையாது. இப்ப தானே கண் பார்வை வந்திருக்கு. ஆனா பொன்னியோட கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவான். அதனால பொன்னி என்ன பண்றா, அவன் பாடுறதுக்கு முன்னாடியே கால் மேல இன்னொரு கால வச்சு அமுக்கிக்கிறா. ஏன்னா இந்த பொன்னி குழந்தையா இருக்கும்போதே கால் அசையாம, வாய் சிரிக்காம இருப்பா. அப்போ கூஜாவ வச்சு ஆட்டி, இலைய வச்சு ஆட்டி அவள சிரிக்க வைக்க, கால ஆட வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மேள சத்தம் கேட்டதும் குழந்தையிலேயே அவ கால் ஆடும். அவ கால் ராகத்துக்கு கட்டுப்பட்ட காலு, இப்போ சக்தி பாடும்போது அந்த கால் ஆடாம இருக்குமா என்ன? எப்படியாவது ஆடாம இருக்கணுன்றதுக்காக கால் மேல கால் வச்சு கட்டுப்படுத்திக்கிறா. ஆனா சக்தி பாட ஆரம்பிச்சதும், அவளுக்கே தெரியாம அந்த கால் ஆட ஆரம்பிச்சிருது. ஏன்னா முன்னாடிலாம் சக்தி பாடும்போது பாடி முடிச்சாலும், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அவளையே அறியாம அவ கால் ஆடும். அந்த மாரி ஆடுன கால் இல்ல. இப்ப மறுபடியும் ஆடுது. கொலுசு சத்தத்த வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான். இதுதான் பொன்னி அப்படின்னு சொல்றான். "விழியிலை எனும்போது வழி கொடுத்தாய். விழி வந்த பின்பு என் சிறகொடித்தாய்ன்னு" அவன் சொல்லும்போது, அத பார்க்குற கஷ்டம் இவளுக்கு தாங்க முடியல. முதல்ல தலையில அவன் அடிச்சிருப்பான். அப்பவே நம்ம செத்துருக்கலாமேன்னு நெனச்சு, அதே தலைய இப்ப கொண்டு போய் தூணுலயே மோதி, மோதி சக்திய பார்த்துக்கிட்டே கீழ விழுந்து இறந்து போறா. அங்கருந்து வந்த சக்தி அடிபட்டு அவளோட தலைய மட்டும் தொட்டு பார்க்குறான். இன்னொருத்தவன் மனைவின்னு தெரியும். அதனால வேற எங்கேயும் தொடல. கொஞ்சம் கொஞ்சமா கீழ வரான். முன்னாடி சொல்லியிருப்பான், "என்னைக்காவது எனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சுன்னா, உன் கால் கொலுச மட்டும் தொட்டு கும்பிடணும்னு." இப்ப அவ பாதத்துக்கிட்ட போய் அந்த கால் கொலுச மட்டும் தொட்டு கும்பிட்டு அங்கவே அவனும் விழுந்து இறந்து போறான். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பார்வை வந்துருச்சுன்னா, உன்னை பார்க்க முடியலனாலும் உன் பாத கொலுசையாவது தொட்டு கும்பிடணும்.